ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடிகன் KaaShiv InfoTechங்க. ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபேக்கா நம்ம கம்பெனியுடைய ஸ்டூடண்ட்ஸ்ன்ற மாரி கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்க நண்பர்களுக்கு சொல்றேங்க. தயவு செஞ்சு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த பேக்டோர் ப்ராசஸிங்கை ஒழிக்கிற வரைக்கும் நாங்கள் விடவே மாட்டோங்க. ஓகே, கடைசி வரைக்கும் நான் போராடுவேங்க. ஸோ ஃபேக்கா ஒருத்தன் கேள்வி கேட்குற மாதிரி, அதுக்கு இன்னொருத்தன் பதில் சொல்கிற மாதிரி என் ஸ்டூடெண்ட்ற போர்வையில் தயவு செஞ்சு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டாங்க, யாரெல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு தயவு செஞ்சு இதெல்லாம் அவாய்ட் பண்ண பாருங்க. டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஸோ ஜென்யூனான யூசர்ஸ் யாராவது எங்ககிட்ட லைக் படிக்கணும், லைக் டீட்டெயில் வேணும்னு நினச்சா தயவு செஞ்சு எங்களையே காண்டாக்ட் பண்ணுங்க. நடுவுக்கு அந்த புரோக்கருங்கிட்ட கேட்காதீங்க. ஓகேவா? இது எல்லாமே என்னுடைய மெயில் ஐடிங்க. இதில் எதுனா ஒரு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த நம்பரில் அவருக்கு ஆஃபீஸ் டைமில் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக பேசுவாங்க. அப்படிலாம் சென்னையில் மட்டும்தாங்க என் ஆஃபீஸருக்கு வாங்க, நம்ம டீட்டெயிலாக பேசலாம். ஆனால் நல்லா இருக்கலாம் கேளுங்க, சந்தோஷப்படுவோங்க. ஸோ நீங்கள் என்ன வேணாலும் ஹெல்ப் வேணால் கேளுங்க, காண்டாக்ட் பண்ணுங்கள். இது என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. இந்த அக்கௌண்ட்டில் இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இந்த ஃபாலோ பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு உங்கள் டீட்டெயிலாம் போட்டு மொபைல் நம்பர் போடுங்க. அண்ணன் நான் உங்கள்கிட்ட பேச தயாராக இருக்கேங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. இன்றைக்கி ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பேச போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி தான் இப்போ பேச போகிறோங்க. ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி வெளிநாடு வேலை வாய்ப்புகள். வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒன்று நம்ம சொந்தமாக ட்ரை பண்ணலாம், இல்லை ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போகலாம். அதாவது அமெரிக்காவுக்கு போயிட்டு நானே ஒரு வேலை தேடி கன்சல்டன்ட் மூலமாக வேலை தேடி அங்கே போகிறது. ஹையர் ஸ்டடீஸ் பண்ணி அது மூலமாக ஃபாரின் போகிறது. இன்னொன்று நம்ம வேலை செய்கிற கம்பெனி மூலமாக போகிறது. இது மூணுத்தில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி இதுதான். ஏன்னா அவனே செலவு பண்ணி நம்மளை கூட்டு போயிடுவான், சம்பளம் கொடுப்பான், அங்கே வேலை செஞ்சுட்டு வந்துடலாம். நான் ஆஸ்திரேலியாவுக்கு அப்படி தான் போனேங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ மல்டிபிள் கண்ட்ரிஸ், யூஎஸ் வீசா, யூகே ஒர்க் பர்மிட்லாம் எடுத்து, அப்புறம் ஆஸ்திரேலியா வீசா எடுத்து, அப்புறம் ஆஸ்திரேலியா ஒர்க் பர்மிட் வாங்கி ஆஸ்திரேலியாவில் ஒர்க் பண்ணேன் நான். ஓகேவா? இந்த ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி அட்டாக் பண்ணுறது, நான் என்ன தவறு செய்தேன் அண்ட் அதை மற்றவங்களுக்கு சொல்லி, இதை நான் பண்ண மிஸ்டேக் நீங்கள் பண்ணிடாதீங்க. ஓகேவா? அதை பற்றி அண்டு நான் என்ன பண்ணி போனேன் அப்படின்னு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. சரி, இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மொதல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 1.5 வருஷம், ஒரு 2 வருஷம் தாண்டிட்டாவே ஒன்றே ஒன்று தான், வெளிநாடு போகணுன்னு முடிவு பண்ணுங்கள். எப்படியாவது ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி போயின்னு முடிவு பண்ணுங்கள். அதை நோக்கி ஓட ஆரம்பிங்க. எப்படி அந்த ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி அட்டாக் பண்ண போகிறோம், ஆன்சைட்டுக்கு போகிறது என்னன்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ அப்படி இல்லையா சார், இந்த ப்ராஜெக்டில் இல்லை சார் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி, வேறு ப்ராஜெக்ட் ஷிஃப்ட் ஆகும். எந்த ப்ராஜெக்டில் ஆன்சைட் இருக்குன்னு தேடுங்க, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுங்க. அந்த ப்ராஜெக்ட் போய் உட்காந்து அது மூலமாக வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிடுங்க. இதுதான் முதல்ல நீங்கள் பண்ணணும். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களோட டெக்னாலஜி ஸ்கில்ஸுங்க. அந்த ஆன்சைட்டுக்கான ஒரு தனித்துவமான திறமை இருக்கும், அதை கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிச்சி ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி அட்டாக் பண்ணிவிடுங்க. அட்டாக் பண்ணி அந்த ஆன்சைட்டுக்கு போக பாருங்கள். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு நம்ம ஏன் போகிறோன்னா சம்பளம் தாங்க. ஒரு 5-6 லட்சம் பர் மந்த்துன்னு வச்சுங்களேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்தில் 1 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாரிச்சிடலாம். ஓகே, ஒரு 5 வருஷம் தான் ஒரு 2 கோடி ரூபா சம்பாரிச்சா தான் லைஃப்பில் நீங்கள் செட்டில் ஆகிடலாம். அதனால் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி வெளிநாடு வாய்ப்புகளை எப்போவுமே நம்ம விட்டுறக்கூடாதுங்க. 4வது பாயிண்ட்டுங்க, நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுன்றதை வாய் விட்டு கேளுங்க. இந்த இடத்துல தான் நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு வெளிநாடு போகணுன்ற அந்த வாய்ப்பை பற்றி நான் பேசாமலே விட்டேன் என் மேனேஜர்கிட்ட. ஓகேவா? பட் ஆனால் கிடைச்சா போகலாம், கொடுப்பாங்க, கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லை. என்னடா என் பக்கத்தில் இருக்கலாம் போகிறான், இந்த பக்கம் இருக்கிறவங்க போகிறான், ஏன்னா அவங்களாம் போய் கேட்டு சைலண்ட்டாக போயிட்டானுங்க. நான் கேட்கவே இல்லை. நான் கேட்கறதுக்குள்ள அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் முடிஞ்சு போச்சு, ப்ராஜெக்டே முடிஞ்சிடுச்சிங்க. இதுதான் நடந்துச்சுங்க எனக்கெல்லாம் வாழ்க்கையில். நீ வேணுன்றதை போய் வாய் விட்டு கேட்கணும். அப்படி இல்லையா ஆப்பர்ச்சுனிட்டி, வேறு ப்ராஜெக்ட் எனக்கு ஷிஃப்ட் பண்ணு, நான் அங்கே மூலமாக போகிறேன் அப்படின்ட்டு அடம் பிடிச்சி வேறு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ராஜெக்ட்டுக்கு போய் அங்கேருந்து போயிடணும். ஓகேவா? இது 4வது. அண்ட் திரும்ப நான் சொல்கிறேங்க, 5வது ரொம்ப முக்கியம், டெக்னாலஜி தாங்க. எந்த டெக்னாலஜி படித்தா நமக்கு வெளிநாட்டில் வாய்ப்புகள் இருக்குன்றது தெரிஞ்சு அதை படிச்சுடுங்க. நான் இதுதான் என் ப்ராஜெக்டு, இதுதான் என் வாழ்க்கை, இப்படியே நான் வாழ்ந்துடுறேன்ட்டு இதுதான் அப்படின்னு நினச்சவன் யாருமே அடுத்த லெவலுக்கு போக மாட்டீங்க. ஓகேவா? ஸோ இந்த லைஃப்பில் இது சரியில்லைன்னா அடுத்தது என்னென்னு முடிவு பண்ணுங்க, அதை நோக்கி ஓடுங்க. கான்ஃபிடென்ஸ் தாங்க முக்கியம், தன்னம்பிக்கை. கண்டிப்பாக நம்ம ஜெயிப்பன்ற தன்னம்பிக்கையோடு எழுந்துனீங்கன்னா எல்லாருமே ஜெயிக்க முடியும். ஓகேவா? நான் திரும்ப சொல்கிறேங்க, டிகிரி முடிச்சு ஒரு 2-3 வருஷம் நான் ஃபாரின் போயிருக்கேன், முடிவு பண்ணுங்கள், வெறித்தனமாக அதை நோக்கி ஓடுங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சார் என்ன தவறுகள் சார் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தவறு என்ன தெரியுமா, மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்துருவாங்க. ஃபாரின் நீ போகிறமா, சரி நீ போயிட்டு வாப்பா அப்படின்வாங்க. டேய், 2-3 கோடி ரூபா சம்பாதிக்கிற பிஸ்னஸ் அது, நீ மற்றவனுக்கு எப்படி விட்டு கொடுத்த? ஸோ மற்றவங்களுக்கு விடக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வெளிநாடு வாய்ப்பு கிடையவே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு தவறு.
2வது முக்கியமான தவறு, கேட்காம இருக்காத. உனக்கு என்ன வேணுன்றதை கேளு கம்பெனிக்கிட்ட. கம்பெனிக்கிட்ட போயிட்டு எனக்கு இந்த மாதிரி வெளிநாட்டு போகிற வாய்ப்பு எனக்கு வேணும், இவ்வளவு சேலரி வேணும், இவ்வளவு நான் க்ரோத் எதிர்பார்க்குறேன், இந்த ரெக்கக்னிஷன் எனக்கு வேணும், வாயை விட்டு கேளுங்க. அப்படி வாய் விட்டு கேட்காதவன் தோல்வி மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா மற்றவன் புரிஞ்சு உனக்கு பண்ணுறதுக்குலாம் இங்கே யாருமே கிடையாது. நீ போய் கேட்டால் தான் உனக்கு பண்ணுவாங்க யாராக இருந்தாலும். ஸோ வாயை விட்டு கேட்குறவன் மட்டும்தான் இன்றைக்கி ஜெயிப்பான். அப்படி இல்லைன்னா நீ பொழைக்க தெரியாதவன்றது தான் உண்மை. அண்ட் 3வது கடைசியாக நான் ஒன்று சொல்கிறேங்க, தப்பான வேலை, தப்பான ப்ராஜெக்ட்டு, தப்பான கம்பெனியில் நீ எவ்வளோ நாள் இருக்கியோ உன்னோட வாழ்க்கையும் தப்பாகவே போயிட்டுருக்கும். ஸோ கண்டிப்பாக சரியான வேலை, சரியான ப்ராஜெக்ட்டு, சரியான வாய்ப்புகளை உருவாக்கி சரியான விதத்தில் லைஃப்பில் நீங்கள் செட்டில் ஆகிட்டீங்கன்னா லைஃப் எப்போவுமே உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகளோ, நல்ல சேலரியோ, ஒரு நிம்மதியான வாழ்க்கையோ இதெல்லாம் இல்லாத எந்த வேலையுமே செய்யாதீங்க. வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜுக்கு போனால் ஒன்று தான் வேணுங்க, வாய் விட்டு கேளுங்க. லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் ஜெயிக்கிறதுக்கான எண்ணங்களை உருவாக்குங்க. அதை நோக்கி போராடிட்டே இருங்க. உங்களோட எண்ணங்களை விஷனை பெருசாக்கு, அதை நோக்கி போங்க. வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கும், நீங்கள் ஒரு வெற்றியாளனாக மாறுவீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்க ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறேங்க. ஒவ்வொரு நாளுமே இந்த சமுதாயத்தை மாற்றணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் நிறைய விஷயங்கள் நான் கொடுத்துட்ருக்கேன். ஒரு நாள் என் சமுதாயமான்ற ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேங்க. வாழ்க தமிழ். நீங்கள் கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த டெக்னாலஜியை அவாய்ட் பண்ண பாருங்கள். இந்த நான் ஐடியிலேருந்து ஐடி வரவங்க, ஃப்ரெஷர்ஸுங்க, அவங்க இந்த கோர்ஸஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன் சார் அவாய்ட் பண்ணுங்கன்னா சென்னையிலையும் சரி மற்ற ஊர்லேயும் சரி இப்போ ட்ரைனிங் சென்டர்ஸ் என்ன ஸ்ட்ராட்டஜினா எடுத்தோன்னே 15,000 20,000 ரூபாய்க்கு ஒரு கோர்ஸை போட்டு உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கு வேலை கிடைக்காதனோடனே அதுக்கு ஒரு 3 4 லட்சம் பிடிங்கிடுவாங்க. ஓகே, கழுத்தில் செயின்லாம் போட்டிங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா பணத்தை வாங்கிடுவாங்க. இதுதான் ஸ்ட்ராட்டஜியாக வச்சுருக்காங்க. ஓகேவா, இதில் டெவாப்ஸுங்க, ஜாவா வித் செல்னியம், சாஃப்ட்வேர் டெஸ்டிங், ETL டெஸ்டிங்கு அண்ட் PLSQLங்க, ஆரக்கிள், பைத்தானுங்க, டேட்டா சயின்ஸ், முக்கியமாக டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸுங்க. இந்த ஏரியாலாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண பாருங்கள் நான் ஐடியிலேருந்து ஐடி வரவங்க. ஏன்னா இதெல்லாம் பேக்டோர் ப்ராசஸிங் மூலமாக மட்டும்தான் அனுப்ப முடியுன்றதுனால காசை பிடிங்கிடுவாங்க. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு 6 அட்வைஸுங்க யூஸ்வலாக எல்லா வீடியோவில் நான் கொடுக்குறதாங்க. தயவு செஞ்சு அடுத்த ஒரு கமெண்ட் போடுறான்னா அந்த கமெண்ட்டை பார்த்து ஏமாறாதீங்க. ஓகே, அவன் வேணும்னே அவனோட எண்ணங்களை உங்கள் மேலே திணிச்சிடுவாங்க. சர்டிஃபிகேட் ஒரு 50 காசு ஜெராக்ஸ் காப்பி தாங்க. தயவு செஞ்சு சர்டிஃபிகேட் பின்னாடி அலையாதீங்க, நாலேஜ் பின்னாடி போங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. அண்ட் ஃபாரின் யூனிவர்சிட்டின்ற மோகத்துலேருந்து வெளியில் வாங்க. நம்ம ஊரில் இருக்கிற யூனிவர்சிட்டி சூப்பருங்க. இது தெரியாமல் நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் ஆன்லைனில் போய் படித்து ஏமாந்துட்டுருக்கீங்க. டெமோ கிளாஸஸை பார்த்து ஏமாறாதீங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் யூடியூப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸுங்க. ஓகே, யூடியூப்பில் நிறைய சேனல், சம்மந்தமேலாம் ஒரு சேனல் இருக்கும். அதில் இதை படி, டிஜிட்டல் டேட்டா சயின்ஸ் படி, டேட்டா அனாலிட்டிக்ஸ் படி, இதை வச்சு தான் ஏமாத்துறாங்க ஊரையே. ஓகேவா, இதை படித்த வேலையே கிடைக்காதுங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி யூடியூப்பில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் பார்த்து ஏமாறாதீங்க. அண்ட் ஃபைனலாக வேலைன்றது திறமை மூலமாக வாங்க, காசு கொடுத்து வாங்காதீங்க. எப்பவுமே அது நிரந்தரம் கிடையாதுங்க. எந்த டெக்னாலஜி வேணால் படிக்கலாங்க, ஆனால் ஒன்று தான் நமக்கு வேலை கிடைக்கணும், நேர்மையாகவும் நியாயமாகவும் போகணுங்க. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிக்க ஒரு பெரிய நம்பிக்கையோட அந்த வீடியோ நான் முடிக்கிறேங்க. நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நல்லதை பகிரும், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சாயங்கம், விக்கிடிகன் காஷன் பட்டங்க. இது எல்லாமே சோஷியல் நெட்வொர்க் சேனல்ஸுங்க. ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு என்ன உதவினா கேளுங்க. ஃபோன் பண்ணும்போது ஆனால் நல்லா இருக்கலாம் கேளுங்க, சந்தோஷப்படுவேன். ஒரு நாள் என் சமுதாயமான ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நான் மாறிட்டேன், நீங்களும் மாடுங்க. நம்மளாம் சேர்ந்து ஒரு புது சமுதாயத்தை உருவாக்கலாங்க.